அண்ணா அண்ணா அண்ணா, யார் அது வீட்டு வாசல்ல என்ன கத்திக்கிட்டு இருக்கிறது? அட, நம்ம பொண்ணு. ஏன் ஆர்த்தி, ஆர்த்தி. அட அம்மா, நீ என்ன அங்கேயே தான் இருக்கியா? ஆமாண்டி, அவ கூடலாம் யார் இருக்கிறது? அதனால தான் நான் தனியாகவே இருந்துக்கிட்டேன். ஏம்மா, அண்ணன் தான் இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்குல்ல, நீ ஏம்மா வந்து இங்கே கிடக்குற? அங்கே போய் ஜாலியாக இருக்கலாம்ல. ஏ, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு அவளையும் பிடிக்கல, மூஞ்சியும் பிடிக்கல. அதனால தான் நான் பட் தனியாக நிம்மதியாக இருக்கேன். விடு. சரி, என்ன கத்திக்கிட்டே இருந்த? உள்ளே யாரும் வரலையா உள்ளே இருந்து? அதாம்மா தெரியல, நானும் கத்தி கத்தி கூப்பிட்றேன், காணோம் யாரையும். எனக்கு தெரிஞ்சு அவன் எங்கேயா கதை பேச தாண்டி போயிருப்பா. வேணா பாரு, வருவா பாரு, மினிக்கிட்டு பொறுமையா. சரி, ஏன்டி இங்கே நிற்கிறவா? உள்ளே போகலாம். அண்ணன் தான் இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கல, நான் ஏன் எங்கே வருவேன்? அங்கே தான் போவேன். பாரு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. என் பொண்ணு நிரூபிக்கிறடி, என் செல்லம். அம்மா, அண்ணி வருதுமா. பாத்தியாடி, உன்னை எங்கேயாச்சும் பார்க்குறாளா பாரு. நான் இருக்கிறதுனால இந்த பக்கமே திரும்பதில்லடி அவ. ஏம்மா, ஓவரா நடிக்காத. நீ தான் இந்த பக்கம் திரும்பினாலே சண்டைக்கு போறிய, அப்புறம் எப்படி திரும்புவாங்க? என்னடி, ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுற அவளுக்கு? அம்மா, இருந்தாலும் நீயும் பண்ணுறதெல்லாம் ஓவருமா. அட, நம்ம ஆர்த்தி. ஆர்த்தி, எப்போ வந்த? அண்ணி, இப்போதான் அண்ணி வந்தேன். நான் ரொம்ப நேரமாக கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வெளில வரல. அதான் அம்மா கூப்பிட்டுச்சா, அதான் பேசிகிட்டு இருந்தேன். பெரிய நல்ல வேலை, அப்படியே கூப்பிட்டு விசாரிக்கிறான். நம்ம உள்ளே போவோம். சரி வா ஆர்த்தி, உள்ளே போகலாம். ஏன் இங்கே நிற்கிற? வா உள்ளே போகலாம். சரி அண்ணி. உட்கார ஆர்த்தி, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இந்த ஆர்த்தி தண்ணி. சரியா, பிள்ளைங்க கூப்பிட்டு வரலையா? இல்லை அண்ணி, அவங்களாம் சின்ன வீட்டில் இருக்காங்க. ஓ சரி சரி. சரி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க அண்ணி. இந்த ஆர்த்தி, காஃபி குடி. சரி அண்ணி, உட்காருங்க. எங்கே பசங்களாம் காணோம்? அதுவா, ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா, வர வேண்டிய நேரம் தான், வந்துடுவாங்க இப்போ. அப்புறம் என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாமல் வந்திருக்க? ஏன் நீ அண்ணன் வீட்டுக்கு சொல்லிட்டு தான் வரணுமா? நான் அப்படியே கேட்டேன். திடீர்னு வந்திருக்கே, ஏதாச்சும் நல்ல விஷயமா அப்படி இப்படின்னு ஏதோ கேட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா தான் வந்தேன், அண்ணனை பார்த்துட்டு போகலாமேன்னு. சரி ஆர்த்தி. வாங்கடா, டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? வாங்க வந்து உட்காருங்க. உங்க பேர் உங்க அத்தை வந்திருக்காங்க, பேசிட்டு இருங்க. அத்தை, எப்படி இருக்க? டே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன்டா. என்னத்த, அக்காங்களாம் கூப்பிட்டு வரலையா? இல்லை, அவங்களாம் சின்ன வீட்டில் இருக்காங்க, நான் மட்டும் தான் வந்தேன். ஓ சரி அத்தா. ஆமாத்த, காவியா எப்படி இருக்கா? நல்லா இருக்காடா, நல்லா இருக்கா. சரி அத்தா, நீ டீ குடி, நாங்கள் உள்ளே போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரித்தா, நானும் போய் பார்த்துட்டு வரேன். நான் நீ டீ குடி. விட்டு நம்ம பொண்ணையே வளைச்சி போட்டுருவோம் நட்டுருக்கே. இவன்கிட்ட கொஞ்சம் அவளை தள்ளியே தான் வைக்கணும். நானே என் சின்ன பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணுன்ட்டு இருக்கேன். இவன் என்ன? சே. அம்மா, என்ன பண்ற? அதுவா, உங்க அத்தை வந்திருக்காங்கல்ல, அதான் பஜ்ஜி இது சுடலான்னு. அம்மா, அத்தை ஏதாச்சும் திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தாங்களாம்மா? இல்லடா, அதெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வரல. அப்புறம் ஏமா நான் மட்டும் அத்தை வீட்டுக்கு போனால் அப்பா லோடாக வாங்கிட்டு போறாரு? என்னடா பண்றது, அது உங்க அப்பாவோட பாசம் அப்படி. டேய், என்னடா இங்கேயே உட்காந்துட்டா? போய் அவங்க அத்தைகிட்ட பேசிட்டு இருங்க, போங்க ரெண்டு பேரும். அட ஏமா நீ வேற. ஏமா, காவியா எப்படி இருக்கான்னு அம்மா கேட்டேன், அதுக்கு முறைக்குதுமா அந்த அத்தை. சரி விடுறா, அவங்க அத்தையை பற்றியும் தெரியாதா, விடு விடு. டே, நிஜமாலுமே காவியா சும்மா தான் கேட்டியா இல்லை வேற ஏதாவது இருக்கா? சே அம்மா, சும்மா தாம்மா கேட்டேன். சரி சரி, நம்புறேன் அவனை. சரிம்மா, அதை எடுத்துகிட்டு போய் அத்தைகிட்ட கொடுப்போம், வாங்க. அப்புறம் இங்கேயே இருந்தாலும் வச்சுக்கோயேன், அதுக்கு ஏதாச்சும் நினச்சிப்பாங்க, வாங்க போகலாம். சரிம்மா. இந்த ஆர்த்தி, இது சாப்பிடு. அண்ணன் எப்போ நீ வரும்? தோ இப்போ வர டைம் தான், வந்துருவாரு. தோ உங்க அண்ணனே வந்துட்டாரு. என்ன ஆர்த்தி, திடீர்னு வந்திருக்க? சும்மா தானே, உன்னை பார்த்துட்டு போகலானே. சரி சரி, டீ இது எதாவது வச்சு கொடுத்தாங்களா? தோ குடிச்சிக்கிட்டே இருக்கானே. ஏங்க, உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, அவர் மீன் குடிச்சிக்கிறேன். சரிங்க. அப்புறம் என்ன இது, அம்மாட்ட எது நேற்று என்ன சத்தம் போட்டியா? நான் என்ன சத்தம் போட்டேன், சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். சரிண்ணே, இனிமேல் அம்மாவெல்லாம் எதுவும் சொல்லாது, அதுவே பாவம். என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருந்துச்சு. சரிம்மா, நீ சொல்லிட்டு எல்லாம் நன்மை எதுவும் சொல்லலை. அப்புறம் அண்ணன், சின்ன அண்ணன் தான் நீ சின்ன வீட்டு பக்கமே வரதில்ல ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. அடிக்கடி போய் பார்த்துட்டு வானே. எங்கம்மா, வேலை வேலை வேலைன்ட்டு அப்படியே போயிடலானா, அதனால டைமே இருக்க மாட்டேங்குது. சரி போவோம், ஒரு நாளைக்கு போய் தான் பார்த்துட்டு வரேன். சரிண்ணே. சரிண்ணே, எனக்கும் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்.
ஏம்மா இப்போதானே வந்த கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போகிறது. இல்லைண்ணா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி அப்புறம் அம்மாவை பார்த்துக்க, அதுவும் உன்னை நம்பி தான் இருக்குது, பார்த்துக்க, நான் வரேன். சரிம்மா பார்த்து போயிட்டு வா. சரி வரேன் நீ. சரிம்மா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம், ஆனால் நீ தான் போகிறேங்கிற. இல்லை நீ நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி அடுத்த தடவை வரக்குள்ள பிள்ளைங்களை கூப்பிட்டு வா. சரி அண்ணி நான் வரேன். சரிம்மா எனக்கு சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது, நான் வந்து சாப்பிட்றேன். சரிங்க வாங்க. ஹலோ அப்பா என்ன பண்ணுற? என்னம்மா பண்ணுற? சும்மா தான் இருக்க. நீ என்ன பண்ணுற? நானும் சும்மா தான்ப்பா இருக்கேன். நேற்று தான் தங்கச்சி போகலாம் வீட்டுக்கு. போயிட்டாளா திரும்ப? சரி போய் நல்லா இருந்தா சந்தோஷம்தான். ஆமாப்பா, அவன் புருஷன்கிட்ட நான் தான் சொன்னேன், சரி வருவா எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி விட்டேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, இன்னும் ஃபோன் எதுவும் வரல. அப்போல்லாம் நல்லா தான் இருக்கா போல. சரிம்மா அப்போ நல்லா இருந்தா சரி விடு. என்ன லக்ஸ் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இரு லட்சுமி, எங்கள் அப்பாட்ட தான், இரு பேசிட்டு வரேன். ஓ உனக்கு அப்பாலாம் இருக்கா? இரு இரு வரேன். என்னம்மா ஆளுங்க வந்துட்டாங்க போல, நான் மீட் பண்ணிட்டா? இல்லைப்பா நீ பேசு. அம்மா ஏன் ஒரு மாதிரியா பேசுற, என்னாச்சு? அதுவா, உன் தம்பி இருக்கானே கொஞ்சம் கூட அடங்குறதே இல்லை. நல்லா குடிச்சிட்டு நல்லா ஊர் சுற்றி திரியிறான். தேவலாம் வம்பி எழுந்து திரியிறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னப்பா சொல்கிறான்? அவன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானா? ஒரு வேலைக்கு போச்சாலும் அதுக்கு போகிறது கிடையாது, இதில் மட்டும் நல்லா ஊர் சுற்றுவோம். என்னதான் பண்ணுறதுனே தெரியல. சரி நான் ஒரு நாள் வரேன்ப்பா, வந்து பார்த்துட்டு வரேன் நான். சரிம்மா சரி நீ பாரு, நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன். சரிப்பா. என்ன லக்ஸ் உனக்கு அப்பாலாம் இருக்கா? ஆமா சின்ன இருக்காரு. என்ன ஆச்சு, ஏதோ பிரச்சனையா? ஆமா என் தம்பி இருக்கானே அடங்காம ஊர் சுற்றி தெரியுறானா, தான் வந்து என்னன்னு கவனிச்சு வை அப்படின்னு சொன்னாரு. ஹை அப்படின்னா லக்ஸ் நாங்களும் வரோம், எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். அப்படியா? சரி வாங்க போயிட்டு வருவோம். சரி லக்ஸ் எப்போ போறேன்னு சொல்லு. அதான் நாளைக்கே போகலாம், நாளைக்கு எல்லாம் ரெடியாக வந்துருங்க. சரி அப்போனா நான் 4 முடியும். வேணி காட்டி சொல்லிடுறேன், 2 பேரும் வருவாங்க, நம்ம எல்லாம் போயிட்டு வந்துடலாம். சரி லட்சுமி. அம்மா தான் இல்லைன்னு சொன்னேன். கிரிக்கி அம்மா தானே இல்லைன்னு சொன்னாங்க, அப்பாவும் இல்லை நாங்கள் லூஸு. விடுல சின்ன, தெரியாம தானே கேட்குறா.